மேம் வந்து அடுத்த மாதம் வந்து ஒரு பரிகாரம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாருமே வந்து ஃப்ரீயா வந்து கலந்துக்கலாம். அதை பத்தி கொஞ்சம் சரி. இப்போ நம்ம வந்து குரு பகவானை தான் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ குரு பகவான் தனக்காரன் சொல்லுவோம். அப்போ குரு பகவான் நட்சத்திரங்கள் வந்து தனபாவத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள், தனத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இப்போ எல்லாரோட இப்போ வந்து பாவங்கள் பார்த்தோம்னா நம்ம வந்து 2 மற்றும் 12 பாவங்கள் அதில் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது குரு பகவானின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருடைய ஜாதகத்திலையும் குரு பகவான் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா? ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில போய் நீங்க பரிகாரம் பண்ணலாம் ஜாதகத்துல. அடுத்ததாக கோச்சாரத்துல ஒரு குரு பகவான் சுத்திட்டு இருப்பார் இல்லையா கோச்சாரத்துல. ஸோ கோச்சார குரு பகவானை நீங்க கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ தற்போது கோச்சார குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை தான் சஞ்சாரம் பண்றாரு இல்லைங்களா? ஸோ புனர்பூசம் நட்சத்திரத்துல வந்து அவர் ஆகஸ்ட் 13, 2025 இருந்து ஜூன் 18, 2026 வரை இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஏன் இந்த நீண்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. ஸோ வக்ரகதியில் இருக்கும்போது அதே நட்சத்திரத்தில் அப்படியே முன்னும் பின்னும் அப்படியே நான் இது பண்ணுறாரு. அதனால தான் அந்த நட்சத்திரத்தில் இவ்வளோ பெரிய நீண்ட சஞ்சாரம் பண்ணுறாரு. ஸோ இதனால என்ன ஆகும்? சில அன்பர்களுக்கு வந்து பண நஷ்டம், நோயினால் பாதிப்பு, அப்போ வந்து வேலையில் வந்து அவங்க நினைச்ச வந்து இது பண்ண முடியாதது, வேலையினால் வந்து பண இழப்பு, இன்க்ரிமெண்ட் கிடைக்காதது, அப்புறமா வந்து ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்ப்பாங்க அது கிடைக்காதது, இப்போ பேங்க் லோன் கேட்பாங்க பேங்க் லோன் கிடைக்காதது, இல்லை அவங்க வாங்கியிருப்பாங்க கடன், அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு. நகை, ஆமா நகையை வந்து வாங்கணும்னு இருப்பாங்க, அடகு போன நகையை மீட்க முடியாதது, சொத்து பிரச்சனை, சொத்து கைக்கு வராம அதனால பண நஷ்டம், இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை வந்து பண நஷ்டத்தை வந்து நடக்குது இல்லையா? ஸோ இந்த பாதிப்பு வந்து எல்லாருக்குமே நடக்குமா? எல்லாம் 12 ராசியில நேரத்துலையுமே நடக்குமான்ட்டா இல்லை. இந்த பாதிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அன்பர்களுக்கு தான் வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த பாதிப்புன்னா விஷ்கம்பம், கண்டம், பரிகம், சௌபாக்கியம், சாத்தியம், வியாகாதம், சுகர்மம், சித்தி, பிராமியம், இந்த 9 நாமயோகங்கள் பிறந்தவங்களுக்கு. அப்புறமா வந்து திதிகளில் பார்த்தீங்கன்னா திவிதியே திதி ஸோ திதிகளில் பார்த்தீங்கன்னா த்விதியே திதி, சப்தமி திதி, ஏகாதசி திதி, சதுர்தசி திதி, இந்த திதிகளில் பிறந்த அன்பர்களுக்கும், அப்புறமா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள் பிறந்தவர்களுக்கும், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 1ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மிக கடுமையான பாதிப்பை வந்து இந்த கோச்சார கிரக பொசிஷன், இந்த குரு புனர்பூசத்திற்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அமைப்பில் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி பண கஷ்டம், இந்த மாதிரி எல்லாம் அமைப்பை வந்து கொடுக்குறது அப்படின்னு சொன்னேன். பணத்தால் இழப்பு, பணத்தில் அவங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதது, தங்க நகை வந்து வாங்க முடியாதது, அடகு போனதை மீட்க முடியாது, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குது. இல்லை நோயினால் பண இழப்பு, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் கற்கிடேஸ்வரர், கும்பகோணத்தில் உள்ள கற்கிடேஸ்வரர் கோயிலை சென்று எப்போ பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூலம், வரியான், வைதுருதி, அதிகண்டம், வஜ்ரம், சுப்ரம், சதுஷ்பாத கரணம், இந்த மாதிரி நாளில் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பரிகாரத்தை வந்து இப்போ நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயின் சார்பில் நம்ம ஒவ்வொரு கோச்சார குரு பகவான் சஞ்சாரத்துக்காக நம்ம இப்போ கடைசியாக நம்ம திருக்கோளை பிரம்மபுரீஸ்வரர் பரிகாரம் பண்ணோம். அடுத்தது முசிறி சந்திரமௌலீஸ்வரர் பரிகாரம் பண்ணோம். அப்படி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சோழேஸ்வரர். ஆமா ஆமா, உங்களுடைய கோச்சார குரு பகவானுடைய தோஷத்தை நீங்க வந்து நிவர்த்தி பண்ணும்போது ஒரு தனகாரன்றதுனால உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும். ஸோ அந்த பரிகாரத்தை தான் நம்ம வந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி உங்களுக்கு வந்து என்னன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கக்கடேஸ்வரர் கோவில் வந்து நடந்ததா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த கட்டணமும் வந்து கிடையாது, எல்லாருமே நீங்க வந்து கலந்துக்கலாம். ஸோ குறிப்பா வந்து ஜோதிட ரகசியம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்தை வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த தோஷ நிவர்த்தியை வந்து நடத்தி தரோம். ஸோ அது மட்டும் கிடையாது, வர முடியாதவர்கள் அன்றைக்கு நம்ம சேனல்ல வந்து
லைவ் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கண்டு பகிரலாம். சாமிக்கு ஒரு அபிஷேகம் சம்சமா பூஜை அதையெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் அதெல்லாம் வந்து பதிவு பண்ணும்போது அதையும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தோசை நிவர்த்திக்காக நாங்கள் வந்து கோயிலில் வந்து பண்ணி கொடுப்போம். சரிங்களா? வரைகளுக்கு அன்னதானம் என்பது உண்டு. எவ்வளோ மதிய அன்னதானம் என்பது உண்டு. போகும்போது பிரசாதம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ வந்து இந்த வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் அற்புதமான வாய்ப்பு. வர முடியாதவங்க லைவ்ல வந்து இந்த டெலிகாஸ்ட் ஆகும் பார்த்துக்கலாம் நீங்கள்.